தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்துடைய 18வது ஞாயிற்றுக்கிழமையிலே 18வது வாரத்திலே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால், இன்னும் சிறப்பாக ஆண்டவருடைய நாள் கொண்டாட்டம் என்பதால் நம்முடைய பங்கு மக்கள் எல்லோரையும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியை காணுகின்ற ஜெபிக்கின்ற அனைவருடைய பாதுகாப்புக்கும் எல்லா நலன்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனி விரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள்.
நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவிகொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எது தான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயாம், 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 அல்லேலூயாம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயாம், அல்லேலூயாம், அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் இயேசுவிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து,
எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞாயிறு தொடர் இறை வார்த்தையாக மத்தேயு நற்செய்தியை வாசித்து வருகின்றோம். இன்று நம் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான, தெரிந்த, பரிச்சயமான ஒரு உவமை அப்பங்களை பலுகி தருதல். இந்த அப்பம் பலுகும் புதுமை இருக்கிறதே, த மிரக்கிள் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோவ்ஸ், இது நற்செய்தி 4 நற்செய்திகளிலே 6 முறை சொல்லப்படுகிறது. 4 நற்செய்தியிலே 4 முறை சொன்னால் பரவாயில்லை, 6 முறை. மத்தேயு 2 முறை சொல்லுவார், மார்க் 2 முறை சொல்வார். அப்படி என்றால் இந்த புதுமையானது அவ்வளவு முக்கியமானதாகவும் அதே நேரத்தில் அவ்வளவு உண்மையானதாகவும் இருக்கிறது. அதனால்தான் பல மரபுகளிலே வந்ததையெல்லாம் அவர்கள் வாங்கி வாங்கி எழுதி 6 முறை இதை பதிவு செய்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் பின் அமைவிலே படித்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே நேராக கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கு கூட இது மிகவும் முக்கியமான ஒரு புதுமையாக இருந்தது. காரணம், பழைய ஏற்பாட்டிலே இந்த புதுமை நிகழ்வுக்கு பின்புலமாக நீங்கள் பலவற்றை படிக்கலாம். விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரத்திலே மோசே பாலைவனத்திலே மக்களுக்கு மன்னாவை கொடுக்கின்றார். இங்கே பாலைவன உணவு. நாம் எல்லோரும் அடிக்கடி கேட்காத, யோசிக்காத, நான் கூட அதிகம் சிந்திக்காத ஒன்று, எண்ணிக்கை நூல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பாலைவனத்திலே மோசே சொல்கிறார், உங்கள் கடவுள் இந்த பாலைவனத்தில் கூட கடலில் உள்ள எல்லா மீன்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் தான் பிற்காலத்தில் ராபிகள், யூத போதகர்கள், பாலைவனத்திலே மோசே மன்னாவை, காடைகளை, மீன்களை கூட கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரம் எண்ணிக்கை நூல் 21ஆம் வசனம். ஒரு புதிய சிந்தனையாக நான் இந்த ஆண்டு பெற்றுக்கொண்டேன். நீங்களும் படித்து பாருங்கள். எனவே பாலைவனத்திலே மன்னாவுக்கு இந்த அப்பம், மீன்கள் சொல்லப்படுவதால் அங்கே மீன்கள் பார்க்கிறோம். எனவே பழைய ஏற்பாடிலே முக்கியம். அதே போல 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே தாவீது உடன்படிக்கை பேழையை தன்னுடைய புதிய அரண்மனை இடத்திற்கு ஆரவாரமாக பவனியாக எடுத்து சென்று மக்கள் எல்லோரையும் ஆட பாட வைத்து தானும் ஆடி பாடி பவனி முடிகிறது. பவனி முடிந்தவுடன், நம்முடைய திருவிழா தேர் முடிந்தவுடன் உணவு பரிமாறுகிறோமே, அதுபோல அவர் எல்லா மக்களுக்கும் அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது தாவீது. எனவே தாவீதின் வம்சத்தில் வருகிற மெஸ்ஸியா இயேசு இங்கே உணவை பகிர்ந்து கொடுக்கிறார். அதே போல 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 42 எலிசா இறைவாக்கினர் 20 வார்கோதுமை அப்பங்களை வைத்து 20 just 20 வீட் பார்லி லோவ்ஸ் அதை வைத்து 100 பேருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க, பலுகி கொடுக்க புதுமை செய்தார் என்று. எனவே யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டு பின் அமைவிலே இந்த புதுமை மிகவும் முக்கியமானதாக பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்கு இந்த புதுமை மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய பொழுது என்ன செய்தாரோ அதையெல்லாம் இந்த புதுமையிலே செய்கிறார். அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லி அதை பிட்டு தம் சீடர்கள், அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலி. எனவே ஒவ்வொரு திருப்பலியின் நினைவூட்டுதலாக இந்த புதுமை இருப்பதால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அப்பம் பலுகும் புதுமை அவ்வளவு முக்கியமானது. இந்த பின்னணியிலே அன்புமிக்கவளை, இன்றைய சூழலிலே
நாம் இந்த புதுமையை உள்வாங்கி ஜெபிக்கின்றோம். நான் இப்படி பார்க்கின்றேன், செய்தியில் நாம் வருவதெல்லாம் எண்ணிக்கைகள். பாலை நிலம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சீடர்கள் சொல்கிறார்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். என் கையில் எனக்கு இருக்கின்ற அந்த திகிலான கணிப்பு இதுதான். 5 அப்பம் 2 மீன், அதுதான் ஒரு தட்டில் இருக்குது. 5 அப்பம் 2 மீன், இது பத்தாது, இது மட்டும்தான், இது போதாது. இதுதான் என்னுடைய திகிலான கணிப்பு. இன்று நாம் சூழ்நிலையை பார்க்கும்போது, இன்றைக்கு தொற்றிலிருந்து இத்தனை பேர் குணமாகி வீட்டுக்கு சென்றார்கள், இத்தனை பேர் இந்த இடத்திலே மரணம் அடைந்தார்கள் என்று தான் கணக்கு சொல்லி கொண்டிருக்க. இதெல்லாம் நம்முடைய கணக்கு, திகில் தருகிற கணக்கு, போதாத கணக்கு, குறைவுடைய கணக்கு, பயம் தருகிற கணக்கு. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கையில் அதை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கையில் கொடுக்கும் பொழுது, என் கையில் இருக்கும் பொழுது ஒரு திகிலான புதிரான கணிப்பு. ஆனால் அவர் கையில் இருக்கும் பொழுது ஒரு புதிய கணக்கு தெரிகிறது. 5000 பேர் உண்ண முடியும். அதுவும் 5000 பேர் ஆண்கள் மட்டும், அப்படின்னா ப்ளஸ் பெண்கள் ப்ளஸ் குழந்தைகள், அத்தனை பேர் உண்ண முடியும். அவர் கையில் அதை கொடுத்தால் 12 கூடைகள் மீதம் இருக்கும். செழுமை, கொழுமை, வளமை, நலம், இனிமை, மகிழ்ச்சி எல்லாமே அங்கு இருக்கிறது. எல்லோரும் வயிறார உண்டனர். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை பார்க்கிறோம். ஓவர் அபண்டன்ஸ், சூப்பர் அபண்டன்ஸ், மிகுதியாக இருக்கிறதை எப்பொழுது? அவர் கையில் போகும்பொழுது தான். எனவே நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய இந்த சூழலை நாம் மட்டும் வைத்து கணக்கு போட்டு கொண்டிருந்தால் 5-2 மட்டும் போதாது என்று தான் புதிர்கணிப்பாக இருக்கும். ஆனால் புதிய கணக்கு வர வேண்டும் என்றால் அவரிடம் கொடுப்போம். அவர் எடுத்து அதை உயர்த்துவார். எதற்கு? தந்தைக்கு நன்றி சொல்வதற்காக. அதை ஆசீர்வதிக்கின்றார், பிளெஸ்ஸிங். அடுத்தபடி அதை உடைக்கின்றார், பிரேக்ஸ். அடுத்தபடியாக பகிர்ந்து கொடுக்கிறார், பிளெஸ்ஸிங், பிரேக்கிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். உயர்த்தி நன்றி சொல்லுதலும், பிளந்து பகிர்ந்து கொடுத்தலும். எல்லோரும் உணவு பெறுவர், எல்லோரும் வாழ்வு பெறுவர். அதற்கு உங்களையும் என்னையும் சீடர்களாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய கணக்கு எங்களுக்கு புதிராக இருக்கிறது. ஆனால் கையில் வைத்து நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு புதிய கணக்கு, ஒரு புதுமை கணக்கு எங்களுக்கு தெரிகிறது. அதை நாங்கள் இந்த நாளிலும் எல்லா நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்க எங்களுக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாள் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து புதுப்பித்துக் கொள்கிற நாள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இந்த தண்ணீர், ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக
நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாம், நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றமகளை என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அன்புமிக்கருள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம், உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம், உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறை படிப்பினியில் பயிற்சி பெற்று துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மிடம் புதிராக உள்ள கணிப்பை தன் கையில் எடுத்து புதிய கணக்காக தந்தைக்கு நன்றி சொல்லி பிட்டு பகிர்ந்து கொடுத்து நம் வாழ்வை செழுமையாக கொழுமையாக இறையாட்சியின் ஆசீர்வாதத்திற்கு உட்படுத்துபவர். இவரது திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் நம்மை காத்து
நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா.